வணக்கம். இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் ஐயா சொன்ன ஒரு கதை இது. ஒருத்தர் கண்ணு தெரியாதுங்க. அவர் குருடர். இந்த கதை பேர் என்னன்னா, குருடன் கையில் கொடுத்த அரிக்கன் லைட்னு சொல்லுவாங்க. அந்த விளக்கு எப்படி இருக்குன்னா, கிளாஸ் போட்டிருக்கும், உள்ளே விளக்கெரியும், மண்ணெண்ணெய் ஊற்றி எரியிற விளக்கு தாங்க அது. அந்த கண்ணு தெரியாத ஆள் ஒரு சொந்தக்காரவங்க வீட்டுக்கு போயிட்டு நைட்டு கிளம்புறாருங்க. அந்த காலத்துலலாம் பெருசாக ஒன்றும் பஸ் வசதிலாம் கிடையாது இல்லைங்களா. நைட்டு கிளம்பும்போது அந்த சொந்தக்காரங்க சொல்கிறாங்க, ஏங்க நைட்டில் போகிறீங்கன்னு. இவர் எனக்கு இரவு பகல் எல்லாம் ஒன்று தானாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. சரி, போகிறது தான் போகிறீங்க, இந்த அரிக்கன் லைட்டை வச்சுக்கோங்க அப்படி கொடுக்குறாங்க. அந்த விளக்கு எப்படி இருக்குன்னா, கிளாஸ் போட்டு மூடி இருக்கும், உள்ளே மண்ணெண்ணெய் போட்டு திரி போட்டு எரிய வைப்பாங்க. அந்த விளக்கு எடுத்துக்கிட்டு போங்க அப்படி சொல்கிறாரு. இவர் தான் சொல்கிறாரு, விளக்கு எடுத்துகிட்டு போனால் மட்டும் எனக்கு கண்ணு தெரியாத போகுது அப்படிங்கிறாரு. அதுக்கு சொந்தக்காரவங்க சொல்கிறாங்க, அதுக்கு இல்லைங்க, கண்ணு உங்களுக்கு தெரியாதுங்க, நைட்டில் நீங்கள் நடந்து போகிறீங்கிறது எதுக்கு வரவங்களுக்கு தெரியணும்ல. அப்போ இந்த விளக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வெளிச்சத்தில் ஒரு ஆள் வராரு அப்படின்னு எதுக்க வரவங்க சுதாரிச்சுக்கிட்டு உங்கள் மேலே மோதாமல் போவாங்க அப்படின்னு சொல்லி அந்த விளக்கை கொடுத்து விட்றாங்க. இந்த ஆள் அவங்களுக்கு கண்ணு தெரியாட்டினாலும் அவங்க ஒரு சில பாதைகள்லாம் கண்ணு தெரியாதவங்க அழகாக நடந்து போவாங்கன்னு வச்சுக்கோங்க. இவர் அந்த அரிக்கன் விளக்கை வச்சுக்கிட்டு நைட் நடந்து போயிட்டுருக்காரு. கொஞ்சம் காற்று அடிக்குது, அந்த அரிக்கன் விளக்கு அணைந்து விட்டது. அந்த விளக்கு அணைஞ்சிருச்சுங்கிறது அந்த விளக்கு வச்சுருக்கிற கண்ணு தெரியாத ஆளுக்கு தெரியாதுங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது சைக்கிள்லேருந்து ஒருத்தர் விட்டு மோதிடுறாரு. அப்போ இந்த கண்ணு தெரியாத ஆள் சொல்கிறாரு, ஐயோ எதுக்கா மோதுனேன், நான் தான் கையில் விளக்கு வச்சுருக்கேன், பார்த்து வர வேணாமா அப்படிங்கிறாரு. அவர் சொல்கிறாரு, கையில் உள்ள விளக்கு ஒன்றுமே எரியலையே அப்படிங்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, எனக்கு கண்ணும் தெரியாதுங்கிறாரு. ஸோ அப்போ தான் ஒரு விஷயம் புரிய வருதுங்க. என்னென்னா, அந்த விளக்கு அணைஞ்சி போச்சுங்கிறது அந்த கண்ணு தெரியாத ஆளுக்கு தெரிய வருது. எதுக்கு ஒரு ஆளுக்கு கண்ணு தெரியாதுங்கிறது விட்டு மோதினவருக்கும் சைக்கிளில் மோதினவருக்கும் அப்போ தான் தெரிய வருது. ஸோ இந்த கதை எதுக்கு நம்மாழ்வார் ஐயா சொல்லுவாருன்னா, இன்றைக்கி அப்படி தான் பெரும்பாலான மனிதர்களாகிய நாம் எல்லாம் போயிட்டுருக்கோம் அப்படி சொல்லுவாருங்க. அதாவது என்ன பயன்படுத்துகிறோம், அது நல்லதா கெட்டதா அப்படிலாம் ஒன்றுமே தெரியல. அவங்க பட்டே ஏகப்பட்ட உரத்தை கொடுத்துட்டாங்க. நம்ம விவசாயிக்கு அதை பற்றி போதுமான அளவு ஒன்றும் புரிதல் இல்லை. அவங்க கொடுக்குறதெல்லாம் அது போட்டால் நல்லா விளையுன்னு கொடுக்குறாங்க. அது எந்தளவுக்கு விஷம் மண்ணை பாதிக்குமோ அதெல்லாம் தெரியாமல் போடுறாப்படி விவசாயியும் போட்டுடுறாரு. அதுதான் வாங்கி சாப்பிட்றோம். அதேமாதிரி பாலித்தீனு பிளாஸ்டிக்லாம் நிறையா பேக் பண்ணி கொடுத்துட்றாங்க. அந்த ஜவுத்தால் அது எந்த அளவுக்கு பாதிக்க உள்ளாக்கும், அதில் சூடாக சாப்பிட்டா எந்த அளவுக்கு பாதிக்கும், அதை சும்மா பயன்படுத்திட்டு அப்படியே நிலத்தில் போட்டுடலாமா, அப்படியே தூக்கி வீசிட்டு போகிறோம். இது மாதிரி தான் இன்றைக்கி பெரும்பாலான மனிதர்களாகிய நம்மளுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கு. குருடன் கையில் கொடுத்த அரிக்கன் விளக்கு மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருப்பாருங்க. நன்றி.